இருந்தாலும் நம்ம அதை தான் சொல்றோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல சில தோஷங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல நமக்கு அது பாதிப்பு கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அது எப்ப பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரும்போதுதான் அந்த செவ்வாய் தோஷமானது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த தோஷங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஒரு 2 வயசு குழந்தைக்கு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுங்க, நீங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு தேவையில்லாது. அதான் சொல்லுவாங்க, எப்பவுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வயசு, அதுக்கப்புறம் அவங்களுடைய கால நேரங்கள், திசா புத்திகள், அந்த டைம்ல கோச்சார கிரகங்கள் இதெல்லாம் சேரும் போதுதான் அந்த ஜாதகருக்கு அதுக்கான முழுமையான பலன்களை, அது நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல அப்படி என்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள் தான் இது. அதாவது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 9 கிரகங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 9 கிரகங்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய ஜாதகத்தை ஆளுமை செய்கின்றன. அப்ப நம்ம வந்து ஏதாவது நம்ம கிரகங்களை ஆளுமை பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அப்ப கிரகங்கள் தான் மனிதர்களை ஆள்கின்றன. நீங்க அதை பத்தி ஜோதிடம் வந்து நீங்க எனக்கு வேணும், இல்ல வேண்டாம், நான் ஜாதகம் பார்ப்பேன், இல்ல நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன், நான் சாமியே கும்பிட மாட்டேன், என்ன எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் நம்ம நினைக்கவே முடியாது. அந்த கிரகங்கள் அவங்க செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப சூரியன்னா காலையில 5:50க்கு 6 மணிக்கு சூரியன் உதிச்சிருவார், சாயந்தரம் 6 மணிக்கு சந்திரன் வந்துருவார். அப்ப அந்த 9 கிரகங்களும் எப்படி அந்த பிரபஞ்சத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதோ அதே போலதான் நம்மளுடைய ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இயங்கி கொண்டே இருக்கும். நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜோசியமெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பவே வேண்டாங்க. இன்னைக்கு 4 நட்சத்திர திதி யோகம் கரணம் இந்த 5 சேர்ந்து அந்த 9 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோ அதை தான் நீங்க செய்ய முடியும். நீங்க மாற்றா நான் வந்து இதை இல்லை, இன்னைக்கு வந்து நான் இதை செய்ய மாட்டேன், நான் வேற ஒன்று செய்வேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாலும் கூட அது நடக்காது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு போறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இந்த கிரகங்கள் சம்மதிக்கல அப்படின்னா என்னால வீட்டை விட்டு கூட நகர முடியாது. திடீர்னு கெஸ்ட் வந்துருவாங்க, ரொம்ப முக்கியமானவங்களா போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம ஊருக்கு போறது முக்கியமா, கெஸ்ட் வந்தது முக்கியமா? கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்க தான் முக்கியம். அப்ப அது தடையாயிரும். இப்ப இங்க இதுல நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பாக்கியமாகட்டும், எதுவா இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில கடுமையான தோஷங்கள், அதாவது தோஷங்கள்னா 9 கிரகமும் தோஷம்தான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, செவ்வாய்னா சகோதர உறவு, பெண்களாக இருந்தால் கணவன், புதன் என்றால் தாய் மாமன் உறவு, உறவுகள் வழி சார்ந்த உறவுகள் எல்லாமே புதன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம குழந்தைங்க. அதான் 5ஆம் பாவத்தை வந்து முன்னோர்கள்னு வச்சாங்க, 5ஆம் பாவத்தை தான் குழந்தைகள்னு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு முந்தின ஜென்ரேஷனும் அதுதான், நமக்கு வரப்போற ஜென்ரேஷனும் அதுதான். அதனாலதான் 5ஆம் பாவத்தில் புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாதான் அந்த 5ஆம் பாவமானது நமக்கு நல்லபடியா செயல்படும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அப்ப அடுத்தது சுக்கிரன் அப்படின்னா ஆணுடைய ஜாதகத்துல மனைவி, சகோதரி, பெண்கள், அக்கா, தங்கச்சி, அடுத்தது வந்து பெண் குழந்தை, இது எல்லாமே சுக்கிரன். சனினா யாருங்க? சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி வகலி உறவுகள் எல்லாமே சனி. ராகுனா யாரு? தாத்தா. அது தாய் வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி, தந்தை வழியில வந்த தாத்தாவா இருந்தாலும் சரி. கேதுனா யாரு? பாட்டி. அப்ப தாய் வழி பாட்டியும் தந்தை வழி பாட்டியும் 2 பேர்த்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப 9 கிரகங்களும் 9 உறவுகளா வந்துருச்சா? அந்த காலத்துல இந்த 9 உறவுகளும் இருந்துச்சு, அதனால இந்த 9 கிரகமும் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நாளடைவில் ஒவ்வொரு உறவா நம்ம என்ன பண்ணிட்டோங்க, கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு உறவா நம்ம வெளியில அனுப்பிக்கிட்டே வந்துட்டோம். இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப், கணவன் மனைவி, அவங்க மட்டும்தான். வேற அம்மா அப்பாவோ, தாத்தா பாட்டியோ, சித்தப்பா பெரியப்பாவோ யாருமே அந்த குடும்பத்துல வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்றதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நம்ம அந்த உறவுகளை விலக்கி வச்சுட்டோம். இந்த உறவுகள் எல்லாம் விலகி போனதுனாலதான் நம்ம கிரகங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கோம். அதாங்க உண்மை. இன்னைக்கு ஜாதகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா
5ஆம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா தாத்தா கண்டிப்பா நம்மளுக்கு தாத்தா இருந்திருப்பாரு, இல்ல தாத்தா அந்த 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 உறவுகளை நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம். இந்த ஜென்மத்துல அல்ல, ஏதோ ஒரு பிறவில இந்த ஆத்மா அந்த சாபங்களை பெற்று வந்திருக்கும். அதுதான் நமக்கு தோஷங்களாகவும் சாபங்களாகவும் நமக்கு வருது. சாபங்கள் வேறு, தோஷங்கள் வேறு. தோஷங்கள் என்பது கிரக ரீதியா வரக்கூடிய அமைப்புல உண்டானது ஜாதகத்துல. தோஷங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு உறவின் ஆத்மாவின் வழியில் வரக்கூடியது சாபங்கள். இப்போ ஒரு அம்மா அப்பா சாபம் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அதே மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அந்த இடத்துல வலிக்கும். அப்ப அது என்ன ஆகுன்னா அது சாபமாக மாறும். அது ஒரு வகையான சப்ஜெக்ட். இப்ப நம்ம தோஷங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுல முக்கியமான தோஷம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல இந்த தோஷங்களாலதான் நிறைய திருமணம் அப்படின்ற விஷயம். அடுத்தது சுக்கிரன். இப்போ ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தா பெண்களே பெண்களுக்கு எதிரியாகும். அவங்க சுகபோக வாழ்க்கையை விரும்ப மாட்டாங்க. பட்டு பீதாம்பரம் அப்படியே அலங்காரம் பண்ணிக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தா பெண்களால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. எல்லாம் நல்லா செய்யற மாதிரி செஞ்சுட்டு கடைசியில் அவங்க ஏமாத்திப்படுவாங்க. பெண்களால் ஏமாற்றப்படுவார்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையில ஒரு இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. சுக்கிரன் பாதிக்கப்பட்டா விரக்தியா இருப்பாங்க, எதுலையுமே ஒரு பற்று இல்லாம இருப்பாங்க. எந்த ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க போக மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்துல கும்பகோணம் கஞ்சனூர் சுக்கிரனுடைய ஸ்தலம் இருக்கு. அங்க 20 நெய் தீபம் போட்டு சுக்கிரனை வழிபாடு பண்ணிட்டு இனிப்பு வாங்கி அந்த இடத்துலயே எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துட்டு வாங்க. பெண்களை ரொம்ப மரியாதையா நடத்துங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள், மனைவி, தாய், அம்மா, சகோதரி, அத்தை, பெண் குழந்தைகள், அவங்கள ரொம்ப மரியாதையா நடத்துங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுங்க. அது மட்டும்தான் பெண் தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். உங்களுடைய மனைவி கண்ணீர் விட்டால் அது உங்கள் மகளை பாதிக்கும், மகனை பாதிக்கும். அதனால அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய பெண்களை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு பாருங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பகோணத்துலேயே திருமணஞ்சேரி, அங்க போயிட்டு ஆண்களுக்கு திருமணம் ஆகலைன்னா ஒரு மாலை வாங்கி போட்டு சாமி கிட்ட ஒரு மாலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி கணவன் மனைவியா இருக்கிறவங்க அங்கே போய் 2 பேரும் மாலை வாங்கி சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு பலமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன்னா ஸ்ரீரங்கம் ஆண்டாள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் வழிபாடு. அடுத்தது விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்கு, தனி கோவில் இருக்கு. அங்க போய் நீங்க 20 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். யாருக்கு எங்கெங்க பக்கமா இருக்கோ இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லாதப்பட்ட பெண்களுக்கு ஒரு மாங்கல்யம் வாங்கி தானம், குழந்தைங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுங்க. இந்த ஆசிரமத்துல எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய தோஷமானது நம்மளுக்கு நிவர்த்தி ஆகும். அது உங்களுடைய ஜாதகத்துல எந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான சில நிவர்த்திகள் நீங்க பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்தது சனி பகவான்.